நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டைப்பான 2 ஸ்டேஜ் RC coupled காமன் எமிட்டர் காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையரை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி காமன் எமிட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அண்ட் காமன் எமிட்டர் காமன் பேஸ் கேஸ்கோட் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்த்தோம். இது வந்து காமன் எமிட்டர் காமன் கலெக்டர் ஆம்ப்ளிஃபையருடைய கான்ஃபிகரேஷன் டைப். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக நம்ம காமன் எமிட்டரை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும். அகெயின் இதில் ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். செகண்ட் ஸ்டேஜ் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு காமன் கலெக்டர் தான் செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அனாலிசிஸை எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கரண்ட் கெயினுடைய வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா -IE2, அதாவது செகண்ட் ஸ்டேஜில் இருக்க எமிட்டர் கரண்ட் டிவைடட் பை செகண்ட் ஸ்டேஜில் இருக்க பேஸ் கரண்ட் வேல்யூ, which is equal to -HFV divided by 1 plus HOC into RE2 அப்படின்னு நமக்கு simplified-ஆ கிடைக்கும் in terms of H parameter models. இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆன RI2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is equal to HIC plus HRC into AI2 into RE2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் வோல்டேஜ் கெயின் வந்து it is equal to output voltage divided by second stage source voltage V2, which is equal to AI2 RE2 divided by RA2. ஸோ இதுதான் வந்து நமக்கு செகண்ட் ஸ்டேஜில் கிடைச்சிருக்க பராமீட்டர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம காமன் எமிட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அனாலிசிஸில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அதுவே ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். அதை தாண்டி நெட் லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RL1 வந்து இட் இஸ் பேரல் காம்பினேஷன் ஆஃப் RC1 அண்ட் RI2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பேரல் காம்பினேஷன் அப்படிங்கும்போது நம்ம RL1 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா RC1 into RI2 divided by RC1 plus RI2. Next current gain value it is equal to -IC1 by IB1, which is -HFV divided by 1 plus HOE into RL1 அப்படின்னு in terms of H parametersல நமக்கு கிடைக்கும். Next input resistance RI1 is equal to HIE plus HR AI1 RL1. Voltage gain is equal to V2 by V1, which is equal to AI1 RL1 divided by RI1. Output resistance R0 is equal to R02 in parallel with RE2. So R02 into RE2 divided by R02 plus RE2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Overall current gain AI is equal to -IE2 divided by first stage base current IB1, which is equal to -I2 IB2 divided by IC1 into AI1. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ வோல்டேஜ் கெயினை கேல்குலேட் பண்ணிவிட்டு ஓவரால் வோல்டேஜ் கெயினை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். வோல்டேஜ் கெயின் பேசிக்காக AV is equal to output voltage divided by input voltage, which is equal to individual stage voltages. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டேஜ் வோல்டேஜஸ் அப்படிங்கும்போது AV2 into AV1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஓவரால் வோல்டேஜ் கெயின் AVS is equal to V0 by VS, which is equal to AV into RI1 divided by RI1 plus RS. ஸோ சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸோ டோட்டலாக வோல்டேஜ் கெயின் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் 3 டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் அதில் கிடைச்சிருக்க அனாலிசிஸ்.